வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலையிலிருந்து வெளியேற்றப்படும் பெருந்தொகை மக்கள் இந்தியாவின் திட்டத்தை பகிரங்கப்படுத்திய கஜேந்திரகுமார். அனுர தரப்புடன் தமிழரசுக் கட்சி உடன்படிக்கை செய்துள்ளதாக கூறும் ஸ்ரீகாந்தா. தமிழர் தாயகத்தை சிங்கள பேரினவாத பிரதேசமாக மாற்ற முயற்சி. ரிஷாட்டை குறிவைக்கும் ஸ்ரீலங்கா அரசு 10 கப்பல்களை வாங்கும் சொத்து இருப்பதாக பிமல் ரத்நாயக்க விமர்சனம். புத்தரின் புனித சின்னத்தை பார்வையிடச் சென்ற 4 உயிரிழப்பு, 400க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. உள்ளூராட்சி தேர்தலில் அனுர அரசுக்கு பாடம் கற்பிக்கப்படும். அரச ஊழியர்களை திருடர்கள் சோம்பேறிகளாக சித்தரிப்பதாக நாமல் விமர்சனம். காஷ்மீர் தாக்குதலின் எதிரொலியாக அதிகரிக்கும் பதற்றம், போர் பயிற்சிகளை மேற்கொள்ளும் இந்தியா. ரஷ்ய அதிபர் மீது அதிருப்தி வெளியிட்ட ட்ரம்ப், உக்ரைன் மீதான தாக்குதல்கள் தேவையற்றவை எனவும் விமர்சனம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். இந்தியாவின் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் திருகோணமலை மாவட்டத்தில் கணிசமான பகுதியில் உள்ள மக்கள் அகற்றப்பட உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. திருகோணமலை நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் தமிழ் தேசிய பேரவையின் மாவட்ட வேட்பாளர் அறிமுக விழாவில் பங்கேற்றுரையாற்றிய முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இதனை கூறியுள்ளார். இங்க திருகோணமலையிலே மெகா சிட்டி ப்ராஜெக்ட் வரப்போகின்றது. அந்த மெகா சிட்டி ப்ராஜெக்டை இந்தியாவிடம் பொறுப்பு கொடுக்கிறதுக்கு முடிவெடுத்திருக்கிறதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த கிளாக் டவர் அந்த கொழும்புல இருந்து வருகின்ற பொழுது ஒரு முக்கியமான ரவுண்ட் அபவுட் இருக்கின்றது. பீப்புள்ஸ் பேங்க் இருக்கிற ரவுண்ட் அபவுட், அந்த ரவுண்ட் அபவுட்டை அண்டின 2 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு நிலப்பரப்பு முழுக்க மக்களாலே வெளியேற்றப்பட போகிறார். ஏனென்றால் அந்த மெகா சிட்டி ப்ராஜெக்ட் அந்த அபிவிருத்தி வேலை திட்டத்தை சரியான வகையில முன்னெடுப்பதற்கு அதுக்குள்ளே வாழுகின்ற அந்த 2 கிலோமீட்டர் ரேடியஸுக்குள்ளே வாழுகின்ற மக்கள் அனைவரையும் வெளியேற்றி வேறு இடங்களுக்கு குடியேற்றி அவர்கள் அந்த திட்டத்தை முன்னெடுக்க போவதாக அதிலே அறிவித்திருக்கிறார்கள். இந்த விடயத்தை நாங்கள் இந்தியாவிடம் சுட்டி காட்டினோம். எங்களை பொறுத்தவரையிலே இந்தியாவுக்கு வடகிழக்கிலே முன்னுரிமை. ஏனென்றால் இந்தியாவுக்கு ஒட்டுமொத்தமாக இலங்கை தீவை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு தேசிய பாதுகாப்பு பிரச்சனையாக இலங்கை வரக்கூடாது என்றதிலே அவர்கள் அக்கறை கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கேந்திர முக்கியத்துவமான தளங்கள் அனைத்தும் தென்னிந்தியாவிலே குவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலிலே இலங்கை ஒரு தேசிய பாதுகாப்பு பிரச்சனையாக வேறு தரப்புகள் தனக்கு சவால் விடுக்கின்ற வகையிலே இங்கே தளம் மதித்தால் அவர்களுக்கு அது ஒரு தேசிய பாதுகாப்பு பிரச்சனையாக வரும் என்பதற்காக இந்தியா கணிசமான அக்கறையை விசேஷமாக வடகிழக்கிலே எடுக்கிறார்கள். தமிழர் தாயக பகுதியில் சங்க சின்னத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி போட்டியிடுவதானது இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் தெரிவித்துள்ளார். தேர்தல் என்றால் பல கட்சிகள் போட்டியிடும் என கூறியுள்ள அவர், அந்த ஜனநாயக உரிமையின் அடிப்படையில் சங்க சின்ன கட்சியும் களமிறங்கியுள்ளதாக மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மூதூர் பிரதேச சபையில் பள்ளிக்குடியிருப்பு வட்டாரத்தில் தமிழரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை ஆதரிக்கும் கூட்டமும் மக்கள் சந்திப்பும் நேற்று வியாழக்கிழமை மாலை மூதூர் வீரமாநகர் கிராமத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் பங்கேற்று கிராம மக்களின் குறைநிறைகளை கேட்டறிந்த இலங்கை தமிழரசுக் கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குவதாசன் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். நாட்டை ஆர்வலம் வேண்டாலும் ஆளட்டும், நம்ம ஊரை நாமே ஆள வேண்டும். ஆண்டாதான் எங்களோட ஊர்ல உள்ள பிரச்சனைகள் எங்களுக்கு தான் தெரியும். பள்ளி குடியிருப்பில் உள்ள பிரச்சனை சிவாகரனுக்கு தான் தெரியும். பாட்டாளிபுரம் நீலாங்கனி வீரமான இலக்கந்த நாட்டில் உள்ள பிரச்சனை கலாமாவுக்கு தான் தெரியும். அப்படி தெரிஞ்சவர்களை சமூக சேவையில் ஈடுபட உள்ளவர்கள் தெரிவு செய்யப்பட்டு வருவதன் மூலம் இந்த பிரதேசத்தில் உள்ள பல்வேறு சிக்கல்கள், உள்ளூராட்சி சட்டத்துக்கு உட்பட்ட உள்ளூராட்சி சபைகள் திட்டத்துக்கு உட்பட்ட நீர்வளங்கள், மின்வளங்கள், கழிவுநீர் அகற்றுதல், விளையாட்டு மைதானங்களை பராமரித்தல், சிறுவர் பூங்காக்களை பராமரித்தல் போன்ற பல்வேறு திட்டங்களையும் அவர்களால் செய்ய முடியும். இந்த விஷயங்களை தெரிந்தவர்கள், இந்த விஷயங்களில் ஈடுபட்டவர்கள், புதிதாக ஈடுபடுறோம் என்று சொல்லி வராதவர்கள், ஏற்கனவே ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்களை தெரிவு செய்வதன் மூலம் அந்த சிக்கல்களுக்கு அந்த தேவைகளை நாங்கள் நிறைவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. தமிழரசுக் கட்சியை பொறுத்தவரையில் திருகோணமலை மாவட்டத்தில் 9 சபைகளிலே போட்டியிடுகின்றோம். இந்த சபைகளிலே திருகோணமலை மாநகர சபை, பட்டணமஞ்சூழல் பிரதேச சபை, எருகல் பிரதேச சபை போன்றவற்றை ஆட்சி அமைப்பதில் எந்த சிக்கலும் இல்லை. தமிழரசுக் கட்சி ஆட்சி அமைக்கும். அதே போல மூதூர், குச்சவெளி 2லையும் கணிசமான செல்வாக்கு செலுத்தும். சில சமயத்தில் ஆட்சி அமைக்கவும் முடியும். மற்ற இடங்களிலே உள்ள தமிழ்
உறுப்பினர்கள் உள்ள வட்டாரங்களை நாங்கள் கட்டாயம் வெல்லுவோம். நாங்கள் வெல்வது என்பதில் வந்து மக்களுக்கு சேவை செய்ய வேணும். ஜேவிபியுடன் தமிழரசு கட்சி ரகசிய உடன்படிக்கையை செய்து கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா இது தொடர்பில் மக்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழர் தாயகத்தை பௌத்த சிங்கள பேரினவாத பிரதேசமாக மாற்றுவதற்கான செயற்பாடுகளை மிகவும் திறமையாக அன்றுகுமார திசாநாயக்க தலைமையிலான ஜேவிபி அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு களுவன்கேணியில் நடைபெற்ற கல்குடா தேர்தல் தொகுதியில் ஏறாவூர்பற்று பிரதேச சபைக்கான வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். பௌத்த சிங்கள பேரினவாதம் முழு இலங்கை தீவையும் தன்னுடைய பிடிக்குள்ளே அரசியல் ரீதியாக கொண்டு வருகிற அந்த நிகழ்ச்சி நிரலை இப்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து நிற்கிறது. இதை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான், இது தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் எந்த கட்டத்திலும் தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாடு தொடர்பிலே இங்கு மாத்திரமல்ல வெளிநாட்டிலும் கூட எவருக்கும் எங்கள் பிரச்சனையில் அக்கறை கொண்ட எந்த ஒரு நாட்டுக்கும் அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் எங்கள் நிலைப்பாடு தொடர்பிலே எந்த சந்தேகமும் இருக்க முடியாத விதத்திலே எங்கள் தீர்ப்பு, எங்கள் முடிவு எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலிலே திட்டவட்டமாக தீவிரமாக தீர்க்கமாக தெரிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ் மக்கள் பேரவை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்திலே தமிழீழம் முழுவதும் இந்த ஆளுங்கட்சியின் சிங்கள இனவரை கும்பலின் வேட்பாளர்களுக்கு எதிராக சுயமரியாதை கொண்ட தமிழர்களை, ஆண்களையும் பெண்களையும் இளைஞர்களையும் களத்தில் இறக்கி இருக்கிறது. இது ஒரு சத்திய போராட்டம். இந்திய சத்திய போராட்டத்திலே வேறு சில தமிழ் கட்சிகள் எங்களோடு இணைந்திருக்க வேண்டியவர், இணைந்திருக்க கடமைப்பட்டவர்கள் தங்களுடைய சொந்த காரணங்களுக்காக தனித்து போட்டியிடுகிறார். நான் அவர்களை பற்றி அதிகம் பேச வேண்டியதில்லை. காலப்போக்கிலே அவர்கள் இங்கே வருவார்கள், இந்த கொடியின் கீழ் வருவார். ஆனால் ஒரு கட்சி, தமிழரசு கட்சி, கடந்த தேர்தலிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்று மார்த்தட்டி கொண்டிருக்கிற தமிழரசு கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது? தமிழரசு கட்சியை பொறுத்த மட்டிலே மட்டக்களப்பிலே கடந்த பொது தேர்தலிலே எங்களுடைய மக்களுடைய ஆதரவை பெற்று 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை அந்த சபைக்கு கொண்டு போயிருக்கிற தமிழரசு கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் அவர்கள் ஷொப்பிங் எனப்படும் நெகிழியுடன் மன்னாரில் இருந்து வந்தவர்கள் இன்று 10 கப்பல்களை வாங்கும் அளவுக்கு சொத்துக்களை குவித்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் குடிசார் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். டக்ளஸ் தேவானந்தா அனைத்து அரசிலும் அமைச்சராக இருந்ததாகவும் கூறியுள்ள அவர் பொதுமக்களின் பணத்தை ஊழல் செய்தவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுப்பதாகவும் வவுனியாவில் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரையில் சூளுரைத்துள்ளார். இலங்கையில் மிகப்பெரிய மனிதர்களுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கு நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை என ஸ்ரீலங்காவின் குடிசார் விமான போக்குவரத்து அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சாதாரண மக்களுக்கு எதிராகவே சட்டம் ஒழுங்கு நடைமுறைப்படுத்தப்படும் நிலைமையை தமது அரசாங்கம் மாற்றியுள்ளதாக கூறியுள்ள பிமல் ரத்நாயக்க இன்று மிகப்பெரிய லஞ்ச ஊழலில் ஈடுபட்ட முதலைகளை பிடித்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் பணிகள் இடம்பெறுவதாகவும் அவர் கூறியுள்ளார். பாரிய முதலைகள் கொழும்பிலேயே இருப்பதாக கூறியுள்ள பிமல் ரத்நாயக்க ராஜபக்ஷவே மிகப்பெரிய முதலை என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பாதாள குழுக்களை உருவாக்கியது ராஜபக்சர்களும் விக்ரமசிங்ககளும் பிரேமதாசக்களுமே என்றும் அவர் விமர்சித்துள்ளார். பொட்டு வைத்த தமிழ் பெண்களையும் முஸ்லிம்களையும் 2 முறை 3 முறை சோதனை செய்யும் நிலைமையை தமது அரசாங்கம் மாற்றியுள்ளதாக பிமல் ரத்நாயக்க கூறியுள்ளார். தாம் இந்த அரசை பொறுப்பெடுத்து 5 மாதங்களே ஆகியுள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் காணாமலாக்கப்பட்ட ஒரு மகன் மீண்டும் கிடைத்தது போல வடமாகாணம் தமக்கு கிடைத்துள்ளதாக கூறியுள்ளார். ஆகவே வடமாகாணத்தை அன்போடு பாதுகாப்போம் எனவும் வடக்கை வளப்படுத்த தம்மால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் எனவும் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். நிலங்களை விடுவிக்கும் போது தெற்கில் உள்ள இனவாதிகளுக்கு கடினமாக இருப்பது போன்று வடக்கிலும் இனவாதிகள் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆனையிரவு உப்பளவுப்பின் பெயர் போன்று சின்ன விடயங்களுக்காக இனவாதத்தை தூண்டும் ராஜபக்ஷ போன்ற சகோதரர்கள் வடக்கிலும் இருப்பதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். கண்டியில் புத்தபெருமானின் புனித பல் சின்னத்தை தரிசிப்பதற்காக ஸ்ரீ தலதா மாளிகைக்கு யாத்திரைக்கு சென்ற 4 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர்களில் 3 பேர் மாரடைப்பால் மரணித்ததாகவும் மற்றொரு பெண் முச்சக்கர வண்டி மோதி உயிரிழந்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது.
புத்தபெருமானின் புனித பல்சின்னத்தை தரிசிப்பதற்காக நாடளாவிய ரீதியில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் கண்டியில் திரண்டுள்ளனர். இந்த மக்களின் வருகை அதிகரித்து வருவதால் நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் மேலதிகமான மக்கள் நகருக்கு வருவதை தவிர்க்குமாறு கண்டி மாவட்ட செயலாளர் நேற்று அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் தலதா மாளிகைக்கு யாத்திரை சென்றவர்களில் 4 உயிரிழந்துள்ளதுடன் இவர்கள் குளியாப்பிட்டிய, பண்டாரகம, கெல்காமுவ மற்றும் குருநாகல் பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அம்பிட்டிய பகுதியில் உள்ள ஒரு காவல் நிலையத்தில் காத்திருந்த போது ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் உயிரிழந்துள்ளனர். மேலும் கட்டுக்கஸ்தோட்டை நகருக்கு அருகில் வரிசையில் காத்திருந்த ஒரு பெண்ணும் உயிரிழந்துள்ளார். மரணித்தவர்கள் அனைவரும் 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே நோய்வாய்ப்பட்ட 420 யாத்திரிகர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கண்டி போதனா வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு மக்கள் சிறந்த பாடத்தை கற்பிப்பார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் உள்ளூராட்சி சபைகளுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து போட்டியிடுகின்ற வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்வதற்காக நடைபெற்ற தேர்தல் பரப்புரையின் பின்னர் அவர் இதனை கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து வலப்பனை, ராகலை மற்றும் நுவரெலியாவில் நடைபெற்ற கூட்டங்களில் நாமல் ராஜபக்ஷ பங்கேற்றிருந்தார். இந்த கூட்டங்களின் பின்னர் கருத்து வெளியிட்ட நாமல் ராஜபக்ஷ பொது ஊழியர்கள் திருடர்கள், மோசடி செய்பவர்கள் மற்றும் சோம்பாரிகளாக சித்தரிக்கப்படுவதாக நாமல் ராஜபக்ஷ சாடியுள்ளார். 43 அரச நிர்வாகிகளும் பல காவல்துறை அதிகாரிகளும் ஏற்கனவே இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நுவரெலியா மாவட்ட அமைப்பாளர் CB ரத்நாயக்க வேட்பாளர்களை ஆதரிக்கும் பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்திருந்தார் என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் இடம்பெறுகின்ற மனிதநேய கண்ணிவெடி அகற்றும் பணிகளை ஸ்ரீலங்காவின் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அருண கருணாதிலக மற்றும் பிரதி அமைச்சர் TP சரத் உள்ளிட்ட குழுவினர் பார்வையிட்டுள்ளனர். இதன்பொழுது கன்னிவெடி அகற்றும் நிறுவன பிரதிநிதிகளுடனும் ஸ்ரீலங்காவின் அமைச்சர்கள் கலந்துரையாடியுள்ளனர். மாங்குளம் முல்லைத்தீவு வீதியில் மனிதநேய கன்னிவெடி அகற்றல் பணிகளை டாஸ் நிறுவன பணியாளர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். இந்த மனிதநேய கன்னிவெடி அகற்றும் பணிகள் இடம்பெறுகின்ற பகுதிக்கு விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் அருண கருணாதிலக மற்றும் பிரதி அமைச்சர் TP சரத், அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரத்ன உள்ளிட்ட அரச தரப்பினர் கன்னிவெடி அகற்றும் நிறுவன பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடியுள்ளனர். குறிப்பாக டாஸ் நிறுவன பிரதிநிதிகளை தவிர த ஹலோட்ரிஸ் மெக் மற்றும் இராணுவத்தினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய விடயங்களை கேட்டறிய முகமாக அவர்கள் கலந்துரையாடல் ஒன்றிலும் ஈடுபட்டிருந்தனர். யாழ் தெல்லிப்பளை மகாஜன கல்லூரி, யாழ் சுன்னாகம் ஸ்கந்தவரோதயா கல்லூரிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் சுற்றுப் போட்டி எதிர்வரும் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளன. வீரர்களின் போர் என வர்ணிக்கப்படுகின்ற இந்த 2 அணிகளுக்கும் இடையிலான 23வது போட்டி சுன்னாகம் ஸ்கந்தவரோதயா கல்லூரி மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இது தொடர்பில் சுன்னாகம் ஸ்கந்தவரோதயா கல்லூரியில் நேற்று மாலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பாடசாலைகளின் முதல்வர்கள், அணித்தலைவர்கள் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை தெரிவித்தனர். கிண்ணியா குறிஞ்சாங்கணி ஆற்றில் நேற்று மாலை குளிக்கச் சென்ற சிறுவர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த துன்பியல் சம்பவம் அந்த பிரதேசத்தில் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கிண்ணியா மத்திய கல்லூரியில் தரம் 5 கல்வி கற்று வரும் சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். குறிஞ்சாங்கேணி ஆற்றில் நேற்று மாலை 5:15 மணியளவில் 3 சிறுவர்கள் குளிக்கச் சென்றதாகவும் அதில் 2 உயிர் தப்பித்து கரையை அடைந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். காணாமல் போயிருந்த சிறுவனை பிரதேசவாசிகள் சுமார் 45 நிமிடங்களின் பின்னர் மீட்டுள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். இதேவேளை உயிரிழந்த சிறுவனுடைய சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக கிண்ணியா தள வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுடனான முறுகல் தீவிரமடைந்து வரும் பின்னணியில் இந்தியா போர் பயிற்சிகளை நடத்தியுள்ளமை உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. தமது நாடு ஒவ்வொரு பயங்கரவாதியினையும் அவர்களை ஆதரிப்பவர்களையும் அடையாளம் கண்டு தண்டிக்கும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாகிஸ்தானுக்கு மறைமுகமாக எச்சரிக்கை விடுத்த பின்னணியில் இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் கடந்த செவ்வாய்க்கிழமை பயங்கரவாதிகளால் சுற்றுலா பயணிகள் உட்பட 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை மையப்படுத்தி இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் பதற்றம் தீவிரமடைந்து வருகிறது. இந்த தாக்குதலுக்கு லஷ்கர் ஏ தொய்பாவின் நிழல் அமைப்பான ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்ஸ் பொறுப்பேற்றுள்ள போதிலும் இந்த தாக்குதல் பாகிஸ்தான் இந்தியா இடையே விரிசலை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் இரு நாடுகளும் முப்படைகளை தயார் நிலையில் வைத்துள்ளதோடு இந்திய விமானப்படை நேற்று தீவிர போர் பயிற்சியை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய செக்டர்
நகரில் ஒரு பரந்த பகுதியில் இந்த பயிற்சியும் ஒத்திகையும் நடந்துள்ளன. இந்த பயிற்சியில் சுகோய் 30 ரக விமானங்கள், ரபேல் விமானங்கள் உள்ளிட்ட நவீன போர் விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டன. இதற்காக அரியானாவின் அம்பாலா மற்றும் மேற்கு வங்காளத்தின் கசிமாரா விமானப்படை தளங்களில் இருந்து 2 ரபேல் விமானப்படை பிரிவுகள் பயிற்சி தளத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. ரபேல் விமானங்கள் தரை இலக்குகளை துல்லியமாக தாக்குவது உள்ளிட்ட சிக்கலான பணிகளை கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடியவை என்ற நிலையில் இந்த வழக்கமான பயிற்சி என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்திய கடற்படைக்கு சொந்தமான போர்க்கப்பலான INS சூரத்தின் மூலம் நடத்தப்பட்ட தரையிலிருந்து வானில் தாக்கும் ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணை சோதனை சுமார் 70 கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து அதன் இலக்கை தாக்கக்கூடிய திறன் வாய்ந்தது என கூறப்படுகிறது. ஏவுகணைகளை அழிக்கக்கூடிய திறன் கொண்ட உள்நாட்டு வழிகாட்டப்பட்ட INS சூரத் எனும் போர்க்கப்பலானது தனது இலக்கை துல்லியமாக தகர்த்தும் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்தியதாக இந்திய கடற்படை கூறியுள்ளது. இது கடற்படையின் பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை அடைந்துள்ளதாகவும் இந்திய கடற்படை மேலும் தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் கொடிய தாக்குதல்கள் தமக்கு மகிழ்ச்சி தரவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இவ்வாறான தாக்குதலை விளாடிமிர் புடின் நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். உக்ரைன் மீது நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது 12 பேர் பலியானதுடன் பலர் காயமடைந்துள்ளனர். கடந்த ஜூலை மாதத்திற்கு பின்னர் கியோவ் மீது மிக கொடூரமான தாக்குதல்களை ரஷ்யா நடத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இரு தரப்பிலும் பாரிய அழுத்தங்கள் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இவ்வாறான தாக்குதல்கள் தேவையற்றதென்றும் விளாடிமிர் நிறுத்து என்றும் தன்னுடைய சமூக வலைதளமான ட்ரூத் சோஷியல் பதிவில் டொனால்ட் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். கிரைமியா பிராந்தியத்தின் கட்டுப்பாட்டை ரஷ்யா வசமே கையளிப்பதை அங்கீகரிக்குமாறு உக்ரைன் ஜனாதிபதிக்கு அழுத்தம் பிரிவிக்கப்படும் நிலையில் மாஸ்கோ இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. வெள்ளை மாளிகையில் நோர்வே பிரதமருடன் ஊடக சந்திப்பில் பங்கேற்ற டொனால்ட் ட்ரம்ப் தாம் யாருக்கும் விசுவாசம் காட்டவில்லை என்று கூறினார். உயிர்களை காப்பாற்றுவதில் தமது விசுவாசம் இருப்பதாகவும் கூறியுள்ள அமெரிக்க ஜனாதிபதி போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படுமா என்பதற்காக ஒரு வாரம் காத்திருப்பதாக குறிப்பிட்டார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருகோணமலையிலிருந்து வெளியேற்றப்படும் பெருந்தொகை மக்கள், இந்தியாவின் திட்டத்தை பகிரங்கப்படுத்திய கஜேந்திரகுமார். அனுர தரப்புடன் தமிழரசுக் கட்சி உடன்படிக்கை செய்துள்ளதாக கூறும் ஸ்ரீகாந்தா. தமிழர் தாயகத்தை சிங்கள பேரினவாத பிரதேசமாக மாற்ற முயற்சி. ரிஷாட்டை குறிவைக்கும் ஸ்ரீலங்கா அரசு. 10 கப்பல்களை வாங்கும் சொத்து இருப்பதாக பிமல் ரத்நாயக்க விமர்சனம். புத்தரின் புனித சின்னத்தை பார்வையிடச் சென்ற 4 உயிரிழப்பு. 400க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. உள்ளூராட்சி தேர்தலில் அனுர அரசுக்கு பாடம் கற்பிக்கப்படும். அரச ஊழியர்களை திருடர்கள் சோம்பேறிகளாக சித்தரிப்பதாக நாமல் விமர்சனம். காஷ்மீர் தாக்குதலின் எதிரொலியாக அதிகரிக்கும் பதற்றம். போர் பயிற்சிகளை மேற்கொள்ளும் இந்தியா. ரஷ்ய அதிபர் மீது அதிருப்தி வெளியிட்ட ட்ரம்ப். உக்ரைன் மீதான தாக்குதல்கள் தேவையற்றவை எனவும் விமர்சனம். இத்துடன் IBC தமிழின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்கின்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.